subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and வருவோம் வருவோம் மாலையும் வணங்கி ஆண்டவர் சந்நிதி பலியினில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. நன்றி 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 என்று பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி 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 என்று பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தாய் திருச்சபையானது 4வது பொதுக்கால ஞாயிறை கொண்டாடுகின்றது. தெய்வ பிள்ளைகளே, இன்றைய வாசகங்கள் ஒரு மாறுபாடான வாசகம். நம்ம எண்ணுவது ஒன்று, ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிறது இன்னொன்று. நாம் எதை எண்ணினோமோ அதை ஆண்டவர் அப்படியே மாற்றி போடுகின்றார். யாரெல்லாம் பேறு பெற்றோர் இல்லை என்று நினைத்தோமோ அவர்கள் எல்லாம் பேறு பெற்றோர் என்று கூறுகின்றார். அவர் ஒரு அதிகாரத்தோடு அந்த மழை பொழிவை பொழிகின்றார். தெய்வ பிள்ளைகளே, நாம் பேறு பெற்றோரா, பேறு பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்திப்போம். நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல
இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரொரு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறு எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஏழ்மையின் எளிமையும் உள்ள மக்கள் உன் நடுவில் விட்டு வைப்பேன். இறைவாக்கின செபனியா நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 3 மற்றும் 3ஆம் அதிகாரம் 12-13 வரை. செபனியா கூறியது: நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவர் சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரே, உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலே, எஞ்சியோர் கொடுமை செய்யப்பட மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவோர் யாவருமின்றி அவர்கள் மந்தையைப் போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 146. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவினை அளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்பவர் அவரே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. 2ஆம் வாசகம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 1, இறைவார்த்தைகள் 26-31 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுக்குள் ஞானிகள் எத்தனை பேர்?
வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமையென உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றை இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயாராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனியுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்பப்படுத்தப்படுவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேர் பெற்றவர்களே, மகிழ்ந்து பேர்வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், மூன்றாவது வாசகம் மூன்றுமே நாம் எப்படி வாழ்கின்றோம், எப்படி வாழணும், எப்படி வாழப்போகின்றோம் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றது. செப்பனியா கூறியது, நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள் என்று. அதே நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம், இயேசு கூறுகின்றார், மலை மேலே ஏறி கூறுகின்றார். முதல்ல பைபிள்ல இந்த மலையை பற்றி நாம் தியானிப்போம். இயேசு ராஜா மலையில் ஏறுகின்றார்.
விடுதலை பயணத்தில் பார்க்கின்றோம், மோயிசன் சீனாய் மலை மேலே ஏறுகின்றார். அங்கு ஒரு மாற்றம் தோன்றுகின்றது, அங்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அங்கு அவர் 10 கட்டளையை பெற்றுக்கொள்கின்றார். தேவன் பிரசன்னமாய் இருப்பதை மோயிசன் அந்த மலை மேலே உணர்கின்றார். அப்ப அந்த மலையில இஸ்ராயேல் மக்களுக்கு தேவையான வழிமுறைகள், கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகின்றது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், எலியா பாகால் கடவுளை வழிபடுபவர்களுக்கு மத்தியிலே ஒரு மலை மேலே பலியை அர்ப்பணிக்கின்றார். அப்ப அந்த மலையின் மேலே ஆண்டவருடைய சக்தி வானத்தை விண்ணகத்தை பிளந்து வந்து அவர் வேண்டிய வேண்டுதலுக்கு அங்கு படைக்கப்பட்ட பலிகளை உண்டுவிட்டு செல்லுகிறது. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுகின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், இயேசு ராஜா. அவர் எப்பொழுதுமே மலை மேலேயே சென்று அங்கு தனியாக அமைதியாக மன நிறைவோடு ஆண்டவரோடு உறவாடுகின்ற ஒரு மகனாக இருந்தார். அப்படிப்பட்ட இயேசு ராஜா மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக என்ன செய்கின்றார்? மலை மேலே ஏறி மழை பொழிவை கொடுக்கின்றார். தெய்வ பிள்ளைகளை, ஒரு கதையை நான் நினைவு கூறுகின்றேன். ஒரு கிராமத்தில் நிறையா பேர் பணக்காரவங்க இருந்தாங்க. ஒரே ஒரு ஏழை அங்கு இருந்தார், வயதானவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் அவருக்கு இருக்கோ இல்லையோ வரவனுக்கு, பசியா வரவனுக்கு சோறு போடுவார், துக்கத்தில் வருவனுக்கு ஆறுதல் சொல்லுவார். கவலைப்படாதடா தம்பி, எல்லாம் பார்த்துக்கலாம்டா, உர்ரா, எல்லாம் நல்லதே நடக்கும்டா அப்படி என்று ஆறுதல் சொல்லுவார். மற்றுமாக பிரச்சனையிலோ சண்டையிலோ இருப்பவர்களுக்கு சமாதானத்தை அவர் பகிர்ந்து கொடுப்பார். காலங்கள் போய்கொண்டே இருந்தது. மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயா நீ ஏன் வறுமையில் இருக்கிற, ஆனால் வரவனுக்கெல்லாம் சோறு போடுறியேன்னு. எல்லாம் கடவுள் கொடுப்பார்மா அப்படி என்று அந்த மனிதரானவர் சொல்லுகின்றார். அந்த ஊரில் பயங்கர பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சத்தில் நிறையா பேருக்கு சாப்பாடோ இல்லை சேமிப்போ இல்லை. பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோமோ அப்படி என்று. அப்போ இந்த முதியோர் வீட்டுக்கு அவர்கள் அனைவரும் வருவார்கள். வரும்போதெல்லாம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொண்டு இருந்தார். தெய்வ பிள்ளைகளே, காலங்கள் கடந்தன. அந்த மனிதரானவர் மரித்து போனார். அந்த ஊரே சேர்ந்து வந்து அவருடைய இறப்பிலே கலந்து கொண்டு கண்ணீர் விட்டது. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ பேர் நீ வறுமையில் இருக்கிற, துன்பத்தில் இருக்கிற, கஷ்டத்தில் இருக்கிற, கவலையில் இருக்கிற, ஐயோ ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற அப்படி என்று மனம் உடைந்து போயிருக்கின்றாயா? இதெல்லாம் வச்சிருக்கிறவன், பணத்தை வச்சிருக்கிறவன், பேரை வச்சிருக்கிறவன், புகழை வச்சிருக்கிறவன், தற்பெருமையில் வாழ்கிறவன், பெரிய பெரிய பங்களாவில் வாழ்கிறவன், கோடி கோடி கணக்காக காசு வச்சிருக்கிறவன், இவெல்லாம் நல்லா வாழ போகிறான்னு நீ நினச்சியா? அவெல்லாம் நல்லா வாழ மாட்டான், அவெல்லாம் அழிந்து போக போகிறான் என்று ஆண்டவர் மறைமுகமாக சொல்லுகின்றார். அதான் பாருங்க, மலைப்பொழிவிலே ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. நீ ஏழைன்னு நினைக்கிறடா, ஆனா விண்ணரசே உண்ணுது. இந்த உலகத்துல இந்த அழிந்து போகின்ற இந்த காசுக்கும் பொண்ணுக்கும் நீ கவலைப்படுறியா? அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். நீ ஆண்டவருடைய அழியாத அந்த விண்ணரசை உரிமையாக்கி கொள்ளுகின்றாய் என்று இதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அதெல்லாம் இப்போ விண்ணரசு இருக்கோ இல்லையோ, முட்டாள்கள் மாதிரி நம்ம கேள்வி கேட்டுட்ருப்போம். விண்ணரசு இருக்கோ இல்லையோ, அடுத்த வாழ்வு இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், இறை மகன் சொல்லியிருக்கின்றார். அவரே ஒரு எடுத்துக்காட்டாக மரணத்திலிருந்து உயிர் பெற்றிருக்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஏழையா நீ இருக்கிறன்னு கவலைப்படாத, விண்ணரசில் உனக்கு ஆசிகள் நிறைந்து இருக்கின்றது என்று. அப்போ பணக்காரன் என்ன சாமி ஆவான்? நீ
சம்பாரித்து வச்சிருக்கிறத, எது உனக்கு செக்யூரிட்டி நீ வச்சிருக்கிறத அதை ஒரு நாள் இழப்பாய். ஏனென்றால் விண்ணரசை நீ பற்றி கொள்ளவில்லை. இரண்டாவதாக, துயருவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். நீ வாழ்க்கையில் நினைக்கலாம், ஐயோ எனக்கு துன்பமே வருது, ஐயோ கஷ்டமே வருது, ஐயோ கவலையாக இருக்குது, ஐயோ பயமாக இருக்குது, வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நல்லதே நடக்கலையே என்று நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆறுதல் பெறுவர். யாரெல்லாம் வந்து ஆறுதல் கொடுப்பா? அன்னை மரியாள் வந்து ஆறுதல் கொடுப்பா, உடைய உற்ற உறவினர்கள் இந்த ஆறுதல் கொடுப்பார்கள், சம்மனசுகள் வந்து ஆறுதல் கொடுப்பார்கள், தெய்வ சமூகமே உனக்கு ஆறுதலாக மாறும். இப்போ மூன்றாவதாக, கனிவுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். அதான் அந்த கதையில் பார்த்தோம். அந்த முதியவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருந்தார், அவர் அந்த ஊரையே சொந்தமாக்கி கொண்டார். அதனால் இன்னைக்கு பிள்ளைகளே, நீ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்ற, ஆனால் ஒரு ஏழைக்கு 2 வேளை சாப்பாடு கொடுக்க மாட்டேன். சாப்பாடு வாங்கி கொடுறானாலும் கொடுக்க மாட்டேன். 2 ரூபா கொடுப்பேன். ஒரு டீ விலையே 10 ரூபா. ஏன் பிஸ்னாரித்தனமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், கஞ்சத்தனமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கனிவுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் நீ நாட்டையே சொந்தாக்கி. நீ கனிவு இல்லாமல், இரக்கம் இல்லாமல், ஒருத்தனுக்கு உதவாமல் நீ சொத்தை சேர்க்க முடியாது. தெய்வ பிள்ளைகளே, உன் இருப்பதும் கூட உன்னிடமிருந்து பிடுங்கி கொள்ளப்படும். நான்காவதாக, நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நீ நீதியா வாழ்றியா, உண்மையா வாழ்றியா, பரிசுத்தமா வாழ்றியா, பரலோக தேவனை பற்றி கொண்டு வாழ்கிறாயா, இல்லை உன்னில் பொய் இருக்குதா, பொறாமை இருக்குதா, எதிரியின் தன்மை இருக்குதா, ஐயோ அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு இருக்கிறியா, இல்லை வெறுப்பு தன்மையில், குடி பழக்கத்தில், இல்லை காதல் மோகத்தில், இல்லை தகாத உறவில் நீ வாழ்ந்துட்டு இருக்கிறாயா, அதையெல்லாம் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு சாத்தானானவன் எல்லா பிள்ளைகளையும் அவனுடைய வலையில் சிக்க வச்சுட்டான். அதுலேருந்து மக்கள் வெளியாகிறதுக்கு தெரியல. இப்படி பிரசங்கம் கொடுத்தாலும் நான் மாற மாட்டேன், நான் அதே வழியில் தான் இருப்பேன், அதே வலையில் தான் சிக்கிக்கொள்வேன், அப்படியே செத்து போவேன், அப்படி என்று திமிரோடு வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இரக்கப்படு. உன் அண்ணனை பார்த்து படிக்காதவன், அவன் பிழைக்க தெரியாதவன், இல்லை அம்மா அப்பாவை பார்த்து இரக்கப்படு, பிள்ளைகளை பார்த்து இரக்கப்படு, உற்றா உறவினர்களை பார்த்து இரக்கப்படு, தெருவில் போகிறவனை பார்த்து இரக்கப்படு. உன்னுடைய இரக்கம் உனக்கு சம்பாதித்தை கொடுக்கின்றது, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. உன்மேலே ஆண்டவர் இரக்கம் கொள்ளுவார். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். தூய்மை உள்ள வேணும் பிள்ளைகளை, தூய்மை உள்ள வேணும். நம்ம எப்போ பார்த்தாலும் நம்முடைய மனசு இருக்குது இல்லையா, அது நம்மளை சந்தோஷமாக வாழக்கூடாது. ஏதாவது பயத்தை கொடுக்கும், இல்லைன்னா ஏதாவது எண்ணங்களை கொடுக்கும், ஏதாவது டிவி பார்க்கணுன்னு தோணும், இல்லை ஏதாவது செல்ஃபோனில் நோடணும்னு தோணும். இப்போல் நம்முடைய உள்ளத்தை நாமே அசுத்தப்படுத்தி கொள்கின்றோம். அப்போ அந்த உள்ளத்தில் நம்முடைய உடலெல்லாம் தேவனுடைய ஆலயம். அந்த உள்ளத்தில் யார் இருக்க வேண்டும்? கடவுள் இருக்க வேண்டும். மற்றுமாக அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். தெய்வ பிள்ளைகளே, அமைதியை உருவாக்கு. வீட்டில் எல்லாம் சண்டை தான், கணவன் மனைவி மத்தியில் சண்டை, அம்மா அப்பா மத்தியில் சண்டை, மக மத்தியில் சண்டை, அண்ணன் தம்பிக மத்தியில் சண்டை, உற்றா உறவினர்கள் மத்தியில் சண்டை, தெருவில் சண்டை, பக்கத்து தெருவில் சண்டை, ஊரில் சண்டை, ஜாதியில் சண்டை, அரசியலில் சண்டை, தொழிலில் சண்டை, வியாபாரத்தில் சண்டை, எங்கே போனாலும் சண்டைகள் தான். ஏன் நான் விட்டு கொடுக்க மாட்டிக்கிறோம்? ஏன் அமைதியாக இருப்போம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம். ஏன் அந்த எண்ணங்கள் நம்முடைய மத்தியில் வரமாட்டேங்குது? தெய்வ பிள்ளைகளே, அமைதி ஏற்படுத்துவோர், நீ ஆண்டவர் சொல்லுகிறார், அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். யூ பிகம் த சில்ட்ரன் ஆஃப் காட் when you make a peace with others. அந்த சமாதானம் என்பது முக்கியம். தெய்வ பிள்ளைகளே, உன் மனதிலும் சமாதானம் இருக்கணும். இன்னைக்கு என் மனசு கொதிச்சுக்கிட்டே இருக்கு சாமி, இன்னைக்கு நிம்மதியே இல்லை சாமி, அதை நினைக்கிறேன் சாமி, இதை நினைக்கிறேன் சாமி, கை காலம் நினைக்கிறேன் சாமி, பணத்தை நினைக்கிறேன் சாமி, வருமானத்தை நினைக்கிறேன் சாமி, ஐயோ இப்படியெல்லாம் என் பிள்ளைங்களை பற்றி நினைக்கிறேன் சாமி, அப்படி என்று அமைதி இல்லாமல் கொதிச்சுக்கிட்டே இருக்குது, சுடுதண்ணியை போல கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் தெய்வ பிள்ளைகளே. அடுத்ததாக
நீதியின் பொருட்டு துன்பப்படுத்தப்படுவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. நீதியின் பொருட்டு துன்பப்படுத்தப்படுவோர் பேர் பெற்றோர். இன்னைக்கு நீ உண்மையை பேசுனா, உன் பிள்ளைங்களை நீ கரெக்ட் பண்ணினா, உன் புருஷனை கரெக்ட் பண்ணினா, இல்லை உன் மனைவியை கரெக்ட் பண்ணினா, இல்லை தெருவை கரெக்ட் பண்ணினா உன்னை துன்புறுத்துவாங்க. இவன் என்ன யோக்கியனா, ஏய் உன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும் அப்படி என்று சொல்லுகிற உலகம்தான் இந்த உலகம். தெய்வ பிள்ளைகளே, ஆதலால் நாம் அனைவரும் பேர் பெற்றவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நீ இழந்துட்ட, இன்னைக்கு தாழ்மை உள்ளத்தோடு இருக்கிற நீ நினைக்காத, ஆண்டவர் உயர்த்துவார். அவர் வல்லமையான தேவன், அவர் நமக்குள்ளாய் வாழ்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வந்த தேவனுடைய இந்த உன்னத விருந்திலே கலந்து கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். என் நேச பிதாவே, உன்னத கர்த்தாவே, அப்பா, நீர் மலை மேல ஏறி மலை பொழிவை, ஆசீர்வாத மலையை பொழிந்திரே சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. மோயிசன் மலை மேல ஏறினார் ஆண்டவரே. அப்பா, அங்கு உம்முடைய தெய்வீக பிரசனத்தை, அந்த பரலோக பிரசனத்தை ஆண்டவரே அந்த மகன் காண செய்திரே சுவாமி. நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்நாளிலிருந்து மோயிசன் வாழ்க்கை மாறியது, பிரகாசமாய் மாறியது. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் லீடரா மாறின ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளிலே கர்மேல் மலையிலே எலியா ஜெபித்த பொழுது, ஐயா, உன் சீடன் அவமானப்படாமல் இருக்க நீர் வானத்தை பிளந்து இறங்கி வந்து ஆண்டவரே அவர்கள் படைத்த படைப்புகளெல்லாம் நீர் சுவீகரித்திரே சுவாமி. நன்றி ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பிள்ளைங்க அவதிப்பட்டு கொண்டு மன உடைஞ்சு போய் அப்பா வீதியிலையும் நோயிலையும் கடன்லையும் பிரச்சனையிலையும் குடும்ப பிரச்சனையிலும் இருந்த பொழுது, ஏசப்பா நீர் அதே மலை மேலே உன்னத பர்வதம் மேலே ஏறி ஆண்டவரே நீர் மழை பொழிய செய்தீரே சுவாமி. அப்பா, மழை பொழிவை கொடுத்தீரே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எளியோர் பேர் பெற்றோர், துயருவோர் பேர் பெற்றோர், நீதிக்காக பாடுபடுவோர் பேர் பெற்றோர் என்று எத்தனையோ பேர் பெற்றோரை எங்களுக்காக கொடுத்தீரே சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிள்ளைகளை நீர் உயர்த்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தாழ்மைப்பட்டு கிடக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களை உயர்த்துவதற்காக நன்றி சுவாமி. அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய வாழ்வை மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. கடனை தீர்ப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வீடு கட்ட உதவுவதற்காக நன்றி ஆண்டவரே. அமைதியை கொடுப்பதற்காக நன்றி சுவாமி. பிரச்சனைகளை ஒழிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, பேறு பெற்றோர்களாக உன் பிள்ளைகளை மாற்றுவதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்நாள் வரை நான் சபிக்கப்பட்டவன், நான் பாவி, நான் அனாதை, நான் ஏழை, நான் துன்பப்படுகிறேன் என்று நினைத்த உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பேர் பெற்றவர், நீ பேர் பெற்றவர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ அபிஷேகிக்கப்பட்டவர் என்று அந்த அபிஷேக மலையை நீர் பொழிவதற்காக நன்றி சுவாமி. ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் பேறு பெற்றவர்களாக மாறட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உம்முடைய ஆலயமாக மாறட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் ஆச்சரிய காரியங்களையும் நீர்தாமே செய்கிறீர் என்று உங்களோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராய் கருவில் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடமிருந்து
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளர்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களை மேன்மை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து உரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்:
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருளினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து நீர் எடுத்துக்கொண்ட தாயாக, தந்தையாக, கணவனாக, மனைவியாக, அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கைகளாக, உற்றா உறவினர்களாக, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாருடைய ஆத்துமாக்களுக்காக எங்களிடம் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்டார்களோ அந்த ஆத்துமாக்களையும் ஆண்டவரை, யாரும் நினையாத ஆத்துமாக்கள், உத்திரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் அனைத்தையும் உம்முடைய பரிசுத்த பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் நித்திய இளைப்பாறுதலை கொடுத்தருளும். தெய்வப்பிதாவே, இப்பிள்ளைகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்திற்கு ஆறுதலாகவும் சக்தியாகவும் வல்லமையாகவும் நீர் வந்து அவர்களை தேற்றல உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, யாரெல்லாம் திருப்பலியை அர்ப்பணித்திருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் திருப்பலியை அர்ப்பணிக்கிறோம் என்று வாக்கு கொடுத்தோமோ எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமை, பகிர்வு, வளர்ச்சி, பண உதவி, கடன் தீருதல், திருமண தடைகள் நீங்குதல் அனைத்தையும் ஆண்டவரை நீர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி ஏசப்பா, எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினை பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உம் திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ராஜா அருளும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்கி ஒவ்வொருடைய மனத்தன்மையையும் வாழ்வையும் மாற்றின தேவனின் உன்னத விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலையுளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. அலையுளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. வாழ்க்கையின் பேரரசி வலுவில்ல மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி வலுவில்ல மாதரசி. கலையெல்லாம் தீட்டிலும் தலைவியும் நீரெல்லும் காலமும் காத்திடுவார். அலையுளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.